வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கியூப் உங்களை சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் போன்ற 14 வகையான கோர்சஸ்க்கு நம்ம ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் மூலியமாக எடுத்தோம் அப்படின்னா சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாங்க, அதாவது அகாடமிக்கில் போகும்போது அதில் அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும், மார்க்குடைய ரேஞ்சும் நம்மளுக்கு அதிகமாக கட் ஆஃப் மார்க்கும் அதிகமான நிலவில் இருக்கும். ஆனால் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம்னு எடுக்கும்போது ரொம்ப மார்க் ஒரு கம்மி மார்க் லெஸ் மார்க்கில் இருந்தாலே நம்மளுக்கு அதில் சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது ப்ளஸ் இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இது கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கல்வி செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், உங்களை அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் தனுவாஸ் ஆகட்டும், வெட்னரி ஆகட்டும், பேராமெடிக்கல், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம அப் டு டேட் எல்லாத்தையுமே ஆன் டைமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மாணவர்களே, இப்போ இந்த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் சீட்ஸ் இன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ், போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், ஹார்டிகல்ச்சர்லையும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் ஃபாரஸ்ட்ரி, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்லையுமே நம்மளுக்கு இந்த நான் சொன்ன கோர்சஸ் மட்டும் அக்ரி, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிடெக், இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த படிப்புகளுக்கு நம்மளுக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் என்னென்னா இந்த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் இது பண்ணுறாங்க, அவைலபிள் பண்ணுறாங்க. அதே போல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸும் ஹார்டிகல்ச்சரும் நம்மளுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலிஜிபிள் பண்ணி தராங்க. இதுதான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் சீட்ஸை அலோகேட் பண்ணுறாங்க. இந்த சீட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க 11th 12th அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ், ஸ்கூலுடைய ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 11th 12th படிக்கும்போது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமாக அவங்க அக்ரிகல்ச்சர் எடுத்துருக்கணும். அவங்க என்னென்ன படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ஜெக்டாக அக்ரிகல்ச்சரையும் பயாலஜியும் தான் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. போன வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அலாங் வச்சுருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பயாலஜி ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இந்த 2 குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது நீங்கள் இந்த பேராகிராஃப்லேயே பார்க்கலாம். இது நம்மளுடைய ப்ரௌச்சர், நம்மளுடைய டிஎன்ஏயு வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌச்சர் 24-25 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 2.1.4 இந்த செக்ஷனில் நீங்கள் இதை எடுத்து கூட பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலில் இந்த ப்ரௌச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில். ஓகேங்களா. அவ்வளோதான் மாணவர்களே, இதுதான் 5% ஆஃப் சீட்ஸ் இது பண்ணிக்கலாம். தென் இந்த சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சரையும் பயாலஜியும் நீங்கள் இதுவாக எடுத்தவங்க, மேஜராக எடுத்து 11th 12th படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுற, மற்ற யாருமே இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. இது இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி வேறு எந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுமே நார்மலாக பயாலஜி இல்லை பாட்னி ஜுவாலஜி கூட எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த ஆல்சோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்க மற்ற எந்த விதமான ஸ்பெஷல் ரிசர்வேஷனையும் வாங்க முடியாது. உதாரணத்துக்கு டிசேபிள்டு பர்சன், அப்புறமேட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில், அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய சைல்டுன்னு ஒரு கோட்டா வரும். இந்த 3 கோட்டாவும் எடுக்க முடியாது. ஆனால் 7.5% இருக்குது. பட் இந்த கோட்டாவை அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் சொன்ன டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன் சைல்டு, இந்த 3 கோட்டாவுமே என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 7.5 ஒகேஷ்னல் குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்க முடியாது. 7.5 ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு இருக்குது, அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு இருக்குது. அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பு நிறைய மாணவர்களுக்கு தெரியறதில்லை. அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போன வருடம், இதை ஏன் இவ்வளோ நான் தெளிவாக சொல்கிறேன்னா, போன வருடம் கோயம்புத்தூர் அக்ரிக்கு நம்ம ஜென்ரல் அகாடமிக்கில் 190க்கு மேலே தான் சீட்டே கிடச்சிச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் 180 வரைக்குமே சீட் கிடச்சிருக்குது. மதுரையும் அதே போல் 185, இந்த மாதிரி 180, 175 இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் என்ன இருக்குன்னா ஒகேஷ்னலில் கிடச்சிருக்கு. ஆனால் அகாடமிக் மெயின் ஸ்ட்ரீம் போனீங்கன்னா அது சீட் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் இங்கே எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு அப்ளை பண்ணி அதில் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, இதில் சப்போஸ் ஒரே மாணவர் 2 சேம் மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் மார்க் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி சீட் அலோகேட் ஆகணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பயாலஜி மார்க்கு, தென் அவங்களுடைய தியரி சப்ஜெக்ட்டு,
ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்னு அக்ரிகல்ச்சரில் தியரி ப்ராக்டிக்கல்னு இருக்கும் அது. அப்புறம் 4th சப்ஜெக்ட் டேட் ஆஃப் பர்த், யார் வந்து ஏர்லியஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ரேண்டம் நம்பர்னு கொடுப்பாங்க நம்மளுக்கு. அந்த நம்பர் எல்லாமே பேஸ் பண்ணி நம்மளுக்கு சீட் வந்து அலோகேட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மற்ற போர்டு சிபிஎஸ்சி மாதிரியான அதர் போர்ட்லேயோ இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணலாம், அகாடமிக்கில் யார் என்ன போர்டு அதில் நமக்கு பிரச்சனையே கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு போர்டில் படித்தவங்க மட்டும்தான், ஸ்டேட் போர்டில் வந்து படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ மாணவர்கள் இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மாணவர்கள் வந்து யாரெல்லாம் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் படிச்சிங்களோ அக்ரிகல்ச்சர், ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் வந்து இதில் காத்துட்ருக்கு. ஸோ அவ்வளோதான் மாணவர்களே. அடுத்து இதுக்கு எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் என்ன கட் ஆஃப் மார்க் தேவைப்படும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது தகுந்த மாதிரி அடுத்தடுத்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம எஸ்கியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும், தட் மீன்ஸ் வேறு ஏதாவது வெட்னரி, பேராமெடிக்கல், இந்த மாதிரி வேறு ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம். ஓகேங்களா மாணவர்களே? ஓகே மாணவர்களே, மற்றொரு அப்போ சந்திப்போம். நன்றி.